அந்த நேரத்துல நாங்க பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க சொன்னதை மட்டும் தான் நாங்க செய்ய முடியுமே தவிர எங்களால வெளியே வர முடியல. அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நாங்க அந்த இடத்துல மாறுற மாதிரி அந்த இடத்துல நாங்க நடிக்க முடிஞ்சது எங்களால அந்த ஒரு நிமிஷம். மத்தபடி நாங்க முழுசா அந்த கட்சிக்கெல்லாம் போல. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் தாவேகவில் இருந்து திமுகவிற்கு தாவிய இளம் பெண்கள் தங்களை திமுகவிற்கு மாறுவது போல் அக்கட்சியினர் நடிக்க சொல்லியதாக மாற்றி பேசியுள்ளார். இவர்கள் அளித்த இருவேறு கருத்துக்களை இந்த பதிவில் பார்க்கலாம். நான்லாம் இப்பதான் அப்ளை பண்ணிருக்கேன். எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல. விஜய் கட்சியில இருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல. யாரோ ஒரு கார்டு எடுத்துட்டு என்கிட்ட கொடுத்து இது இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரி. நாங்க விஜய் கட்சியில தானே இருக்கோம், திமுகல நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இது ஒண்ணுமே இல்ல, சாதாரண ஒரு விஷயம் தான், சும்மா நீங்க கழுத்துல இருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி கேட்கும் போது அந்த இடத்துல எங்களை பேச விடல. பேச விடாத போது நாங்க என்ன பண்ண முடியும், ஜென்ஸ் எல்லாம் வேற அவ்வளவு பேர் இருக்காங்க, கட்சி அலங்க இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எங்களால வெளியே வர முடியாது. அந்த நேரத்துல நாங்க பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க சொன்னதை மட்டும் தான் நாங்க செய்ய முடியுமே தவிர எங்களால வெளியே வர முடியல. அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நாங்க அந்த இடத்துல மாறுற மாதிரி அந்த இடத்துல நாங்க நடிக்க முடிஞ்சது எங்களால அந்த ஒரு நிமிஷம். மத்தபடி நாங்க முழுசா அந்த கட்சிக்கெல்லாம் போல. நாங்க எப்பவுமே விஜய் அண்ணா கட்சியில தான். நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். நான் அந்த கட்சியில தான் இருந்தேன். இது நார்மலா லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு கூட்டு போனாங்க. அங்க போயிட்டு லோன் மீட்டிங் சொன்னாங்க. ஒரு காலவர் கழிச்சு ஜென்ஸ் எல்லாம் உள்ள வந்தாங்க. ஜென்ஸ் எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏன் லேடிஸ் மீட்டிங் சொல்லிட்டு ஜென்ஸ் எல்லாம் உள்ள வரீங்க அப்படின்னு கேட்கும் போது இது ஒண்ணும் இல்லம்மா, சின்னதா ஒரு மீட்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சின்னதா மீட்டிங்னா நீங்க ஜென்ஸ் வராங்கன்னா எங்ககிட்ட முன்னாடியே நீங்க சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும் போது இது ஒண்ணும் இல்ல, சின்ன ஒரு மீட்டிங் தான், திமுக பத்தி தான் நாங்க பேச போறோம், திமுக பத்தி பேச போறாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் உறுப்பினர் கார்டு யாருதுன்னே தெரியல. நான்லாம் இப்பதான் அப்ளை பண்ணிருக்கேன். எனக்கு இன்னும் அந்த உறுப்பினர் கார்டே வரல. விஜய் கட்சியில இருந்து எனக்கு இன்னும் உறுப்பினர் கார்டே வரல. யாரோ ஒரு கார்டு எடுத்துட்டு என்கிட்ட கொடுத்து இது இது மாதிரி வச்சுக்கோமா கார்டு மாதிரின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு அப்ப நான் கேள்வி கேட்கும் போது ஒண்ணும் இல்ல, இது எந்த ஒரு ப்ராப்ளமும் உனக்கு வராது, சின்ன ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஷால்வையும் எடுத்துட்டு கொடுத்தாங்க, இதையும் போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டுக்கிட்டோம். நாங்க விஜய் கட்சியில தானே இருக்கோம், திமுகல நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இது ஒண்ணுமே இல்ல, சாதாரண ஒரு விஷயம் தான், சும்மா நீங்க கழுத்துல இருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிழிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்க ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி கேட்கும் போது அந்த இடத்துல எங்களை பேச விடல. பேச விடாத போது நாங்க என்ன பண்ண முடியும், ஜென்ஸ் எல்லாம் வேற அவ்வளவு பேர் இருக்காங்க, கட்சி அலங்க இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து எங்களால வெளியே வர முடியாது. அந்த நேரத்துல நாங்க பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க சொன்னதை மட்டும் தான் நாங்க செய்ய முடியுமே தவிர எங்களால வெளியே வர முடியல. அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் நாங்க அந்த இடத்துல மாறுற மாதிரி அந்த இடத்துல நாங்க நடிக்க முடிஞ்சது எங்களால அந்த ஒரு நிமிஷம். மத்தபடி நாங்க முழுசா அந்த கட்சிக்கெல்லாம் போல. நாங்க எப்பவுமே விஜய் அண்ணா கட்சியில தான் இருக்கோம்.